நீ முதல் தலைமுறை பட்டதாரி மாதிரி இன்னைக்கெல்லாம் உங்கள் வீட்டில் உங்கள் அக்கா படிக்கலாம் நீ தான் முதல் தலைமுறை முதல் தலைமுறை கண்டி எப்படின்னா அந்த ரூமோட பெருசாக இருந்துச்சு. இன்னைக்கு எப்படி இருக்குன்னா கையில் பாக்கெட் லெவலில் வந்துச்சு, செல்லு லெவலில் வந்து ஆர்டர் லெவலில் வந்துச்சு. இன்னைக்கு அதெல்லாம் நவீன வளர்ச்சி அதனுடைய வளர்ச்சியின் அடிப்படையில் நீங்கள் ரொம்ப சுருக்கி வச்சு நீங்கள் எல்லாமே கையெழுத்து கணினியாக வந்துச்சு. இப்போ இந்த கையெழுத்து கணினி என்ன பண்ணுறாங்கன்னா அதோடைய அளவு அவ்வளோ ஒரு பெரிய சவாலான ஒரு விஷயம். இணையம் கண்டுபிடிச்சி இணையத்தை கம்ப்யூட்டரில் பொருத்தி அந்த இணையத்தை பயன்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் நீங்கள் எல்லாருக்குமே எளிதாக கண்டுபிடிக்கலாம். கவனி நீங்கள் எல்லாருக்குமே எளிதாக இணையம் கிடைக்கிறதுனா அவங்களுடைய முயற்சி அவங்களுடைய உழைப்பு தான். அன்றைக்கு எடுத்த முயற்சியோட விளைவாக நீங்கள் எல்லாருமே ஈஸியாக இன்டர்நெட் யூஸ் பண்ணலாம். நீங்கள் இன்டர்நெட் யூஸ் பண்ணாத மனிதரே இல்லை. கவனிப்பா, இந்தியாவில் இன்டர்நெட் யூஸ் பண்ணாத மனிதர்களே இல்லை. மொத்தம் 5 தலைமுறை கணினியை வந்து முதல் தலைமுறை கணினி தான் ஒட்டி சொல்கிறாங்க. 2ஆம் தலைமுறை 3ஆம் தலைமுறை ஒவ்வொரு முறையும் என்ன பண்ணுறாங்கன்னா அதை குறிச்சு அதை சுருக்கி கொண்டு வராங்க. பெரியதாக இருந்துச்சு. இப்போ வந்துட்டு ஒரு காலத்தில் லேப்டாப் இல்லாத போது டெஸ்க்டாப் மட்டுமே இருந்துச்சு. நம்ம கொடுக்கக்கூடிய கணினியெல்லாம் டெஸ்க்டாப் மட்டுமே இருந்த காலம்லாம் போய் இன்னைக்கு என்ன வந்துச்சு, பல்வேறு வகையான நவீன வடிவத்தோட நீங்கள் நம்ம கணினியை பயன்படுத்தணும். அதாவது அறிவியலுடைய வளர்ச்சி, இதோட வளர்ச்சி அறிவியலோட வளர்ச்சி. அறிவியல் வளர்ந்துருக்கா அப்படின்னா வளர்ந்துருக்கு. அதை நீ எதுக்கு பயன்படுத்தணும்னா நல்ல விஷயங்களுக்கு மட்டும் நீ பயன்படுத்தினா மட்டும்தான் அதோட வெற்றி முழுமையாக கிடைக்கும். நீ அதை போய் ஒரு கெடுதலான விஷயத்துக்கு பயன்படுத்தினா அது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபத்து. அதனுடைய பாதிப்புகள் நிறைய. அந்த பாதிப்புகளை நம்ம சொல்லி மாறாது. நீ பயன்படுத்தும் இணையதளத்தை வந்து நன்மைக்காக பயன்படுத்தினா மட்டும்தான் அந்த இணைய கண்டுபிடிப்போட முழுமையான வெற்றி இருக்கும். எந்த ஒரு செயலுமே நன்மைகள் இருக்கும், தீமைகள் இருக்கும். நம்ம என்ன பண்ணோம், பகுத்து ஆராய்ச்சி. அதுதான் பகுத்தறிவு நமக்கு இருக்கும். நமக்கு ஒரு 6வது அறிமுகம் இருக்கா இல்லையா? 6வது அறிமுகம் இருக்கா? இப்போதான் ஏஐ வந்துச்சு. உன்னை போலயே உங்களுடைய உருவத்தையே செஞ்சு கொஞ்சம் உட்கார வச்சுறாங்க. இந்த உருவத்தை செஞ்சு நம்ம பலமுறை அதாவது உன்னை போல செஞ்சு உருவத்தை செஞ்சு உட்கார வச்சு இன்னைக்கு என்னது பல்வேறு வகையான குற்றங்கள் எல்லாம் மாற்றிவிடக்கூடிய வாய்ப்புகள்லாம் வந்துருச்சு. அந்த மாதிரி குற்றங்களை தடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருந்துருக்குது. அப்படி இருக்கும்போது என்ன பண்ணணும்னா நம்ம இணையத்தை பாதுகாப்பாக பயன்படுத்தணும். குறிப்பாக பெண்கள் பயன்படுத்தும் போது இணையத்தில் நிறைய வரும். நீ வாட்ஸ்அப்புடைய ஃபோட்டோஸ் எல்லாம் அதில் போய் இந்த இன்டர்நெட் பேஸ்புக்கெலாம் அப்லோட் பண்ணும்போது உங்களுடைய ஃபோட்டோவை எடுத்து மார்க்கெட் பண்ணக்கூடிய வாய்ப்புலாம் இருக்குங்க. நீங்கள் அதை சரியாக பயன்படுத்தணும். என்ன பண்ணா சரியாக பயன்படுத்தணும். இன்னைக்கு இணையதள குற்றங்கள் தான் ஒரு மிகப்பெரிய குற்றமாக உருவாக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு எதுவுமே பண்ண முடியல. இப்போ இங்கே உட்காந்துக்கிட்டு உலகத்தில் எங்கே வாங்கணும் என்ன பண்ணலாம், நாட்டையே கைக்கு விருது கொண்டு வரலாம். அவங்க போய் ஒரு காலத்தில் தகவல் அங்கே போய் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்னைக்கு அமெரிக்காவில் இருந்தாலும் இந்தியாவில் இருந்தாலும் சரி, இப்போ அக்கச்சிப்பட்டியில் அமெரிக்காவில் உட்காந்துட்டு அக்கச்சிப்பட்டியில் என்ன நடக்குது கூகுள் மேப் மூலம் அங்கே இங்கே என்ன மரம் இருக்குது, இங்கே என்ன இருக்குது, இங்கே எவ்வளோ வீடு இருக்குன்னு சொல்லிட்டு ஆராய்ச்சி பண்ணக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு தொழில்நுட்பம் வளர்ந்துருச்சு. ஆனால் அந்த தொழில்நுட்பத்தை என்ன பண்ணணும், நல்ல முறையில் நீங்கள் பயன்படுத்த வேண்டும். அதற்கு தான் நம்ம நாளாக கொண்டாடிட்டு இருக்கோம். என்ன பண்ணிக்கணும், 1969 2 கணினிகள் இருக்கு. அதாவது ஃபைல் டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. இப்போ ஒவ்வொரு கணினிக்கு இருக்குன்னா ஒவ்வொரு கணினிக்கும் டேட்டா என்ன பண்ணுவாங்கன்னா தொடர்ச்சியான லேண்ட், அது பெரிய லோக்கல் ஏரியா நெட்வொர்க் லேண்ட் கேபிள் வச்சு எல்லாத்துக்கும் இன்டர்நெட் இணைச்சிருப்பாங்க. ஒரு கம்ப்யூட்டர்லேருந்து இன்னொரு கம்ப்யூட்டர் என்ன பண்ணுற டேட்டாவை டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய பண்ணியிருக்காங்க. அப்போ 1963 நாளில் பண்ணியிருக்காங்க. இதை குறிப்பிட்டு வந்து தான் 2005 முதல் இந்த இணையதளத்தை கொண்டாடுறாங்க. இந்த இணையதளங்கள் நம்மளுடைய வாடகை மட்டத்தில் மிக மிக முக்கியமானது ஒன்று. நீ இணையதளத்தை பயன்படுத்தும் போது அது சிறப்பாக தெளிவாகவும் பயன்படுத்தி படிக்கிறதுக்கு பயன்படுத்தும். இப்போ நாங்கள் சொல்கிறோம்ல, சுற்றுச்சூழல் போட்டி சொல்கிறோம், மன்றம் போட்டி சொல்கிறோம்ல, எந்த போட்டிகள் எந்த போட்டிகள் சொன்னாலும் அந்த போட்டிகளுக்கு நீ என்ன பண்ணணும், எடுத்து இணையதளத்தை பயன்படுத்த வேண்டும். இப்போ நாளைக்கு வாசிப்பு இயக்க போட்டி வச்சுக்கணும். நாளைக்கு வாசிப்பு இயக்க போட்டியில் நீ என்ன பண்ணணும், அந்த இணையதளத்தை முறையாக பயன்படுத்த வேண்டும். அந்த பயன்படுத்தினா மட்டும்தான் நீ பரவாயில்ல. வாசிப்பு இயக்க போட்டியில் எல்லாரும் கலந்துக்க, எல்லா கையிலும் ஆண்ட்ராய்டு ஃபோன் இருக்கு. ஆண்ட்ராய்டு ஃபோன் இல்லாமல் இல்லை. ஆனால் அதை நீ நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்தணும். ஆனால் அப்படி பயன்படுத்துகிறோமா, கேம் விளையாண்டுட்டு இருக்கும். கேம் விளையாண்டு ஃப்ரீ ஃபயர் விளையாண்டு எல்லாரும் செல்லையும் ஃப்ரீ ஃபயர் விளையாண்டு நமக்கு என்ன பண்ண முடியும், மூளைகளை சிதறடிக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். நீ அப்படியே விளையாட ஆரம்பிச்சா செஸ் போட்டு விளையாட எடுத்துக்கிட்டு காய் வச்சுக்கலாது. நீங்க செஸ் போட்டில் நீ குகேஸ் அப்படிங்கிற ஒரு இளைஞர் தானே நீங்க என்ன பண்ண உலக லெவலில் போனா அவனுக்கு எத்தனை வயசு குகேஸுக்கு அது போல வாய்ப்பு. நீ விளையாட ஆரம்பித்தால் நீ செல்போன்ல போய் விளையாட வேண்டிய அவசியம் நிறைய விளையாட்டு இருக்கு. உடற்பயிற்சிக்காக விளையாடக்கூடிய விளையாட்டை விளையாடுங்க. செல்போன்ல போய் விளையாடாதான் விளையாட்டா அப்படிங்கிறதா இல்லை. செல்போனை நல்ல விஷயத்துக்கு ஆக்க விஷயத்துக்கு பயன்படுத்துங்கள். அதனால தான் இந்த நாள் தான் நம்ம கடைபிடிச்சிருக்கோம். இப்போ நம்ம இந்த மாதத்திற்கான குளிர் இதழ் கொடுக்கணும். இந்த மாதத்துக்கான குளிருக்கு சேர்ந்தவங்க மட்டும் இங்கே வாங்க. குளிருக்கு சேர்ந்தவங்க வாங்க. ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு கட்டுரை படிச்சுக்க. நவம்பர் 10ஆம் தேதி